சரி திரு பாக்கி அப்படிதான் நான் முற்றிடுச்சு இனிமேல் கட்சி செங்குத்து பிளவை நோக்கி போகும் அப்படின்னு திரு கலை சொல்றாரு. உங்களுடைய பார்வை? செங்குத்து பிளவு இல்லைன்றாரு. செங்குத்து பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனுடைய இருக்கும் ராமதாஸ் அவர்களை அந்த அளவுக்கு மக்கள் தொண்டர்கள் விரும்பாமையும் ஒரு காரணமாக சான்றாக தெரியுது. இல்லை பொலிட்டிக் எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனையும் அவருக்கு இருக்கு. ஒன்று. ரெண்டாவதுங்க இன்னொரு பார்வை நான் வைக்கிறேன். நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எஃபெக்டிவ் இல்லை. ஸ்டாலின் ஒரு கட்சியை ஒரு வியூகம் வகிக்கிறாரு. அந்த வியூகத்துக்கு முரண்பட்டவர் முரசொலி மாறன். அவர் தேர்தலை புறக்கணிச்சுட்டு டெல்லி போயிடுறாரு. அவருக்கு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் உண்டு. எனக்கு நான் அதுக்கு மேலே விரிவாக போகலை. இது மாதிரி ஒரு கட்சியில் தேசிய பார்வை கொண்டவர் அன்புமணி, வெறும் மாநில பார்வை கொண்டவர். தேர்தலை புறக்கணிச்சுன்னா எனக்கு புரியல. அவர் அந்த தேர்தலில் போட்டியிட மாட்டாரு. அவர் பெரும்பாலும் மக்களவை தேர்தலில் தான் போட்டியிடுவார். கலந்துக்கல. இஃப் ஐ எம் ராங் அண்ணன் ஷாம் சொல் தெரியும். நான் அது நிருபராக கவர் பண்ணியிருக்கேன். குறுக்கிட விரும்புறீங்களா? இல்ல ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி சொல்றதுல உண்மை இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா 99 வந்து பாஜக ஆட்சியில வந்து திமுக அங்கம் வைத்தது. இப்போ 91 அங்கம் வைக்கும் போது 2001 வேற வழி இல்லை. அப்போ பாஜக கூட்டணியில தொடர்ந்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிறது முரசொலி மாறன் அவர்கள் கருத்து. ஸோ மாத்தலாம், அதுல என்ன தவறு இருக்கு? இந்த டிஸ்கஷன் நடக்கும் போதே ஜெயலலிதா அவர்கள் இந்த கூட்டணியை வலுவா அமைச்சிட்டாங்க. அப்ப திமுகவுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு கட்சியே இல்ல. சாதனைகளை சொல்ல வேண்டிய கட்சி சாதிகளை சொல்லி ஓட்டு கேட்கறதெல்லாம் அன்னைக்கு விமர்சனம் வந்தது. அதைத்தான் வந்து பாக்கி சொல்றாரு. அதாவது தேசிய பார்வை மாநில பார்வை அந்த சொல்ல வர அதே நிலைப்பாடு அன்புமணி கிட்ட ஒரு தேசிய பார்வை இருக்கு. ராமதாஸ் அவர்கள் மாநில பார்வை. நான் இதை இன்னொரு வகையாக சொல்றேன். பாஜகவோடு நீடிக்க வேண்டும் என்பது அன்புமணியோட விருப்பம். அதிமுக பக்கம் போகணுங்கிறது ராமதாஸோட விருப்பம். இந்த முரண்பாடும் ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவது ஒரு காரணம், குமரன் ஜி.கே. மணி மகன் நியமிக்கப்பட்ட போதே அப்பவே அவர் வந்து எதிர்த்தார், அதிருப்தி வெளிப்பட்டார் அன்புமணி. என்ன காரணம்னா அரசியலில் ஈடுபாடு இல்லை, அவர் திரைப்படத்தில் தான் கவனம் செலுத்துறாரு அப்படின்னா கடைசியில் அவர் விலகிட்டார். இன்னொரு சமயத்தில் இதே அதாவது இன்றைக்கு பரசுராமன் மகன் முகுந்தனை பற்றி இன்னொரு பொறுப்பு தரப்பட்ட போது கூட அதை ஆட்சேபித்தார். அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அன்புமணி. இதையெல்லாம் விட இப்போது செல்வாக்கு கட்சியில் அவருக்கு இருக்கு. நிறுவனராக இருந்தால் கூட, ராமதாஸ் இருந்தால் கூட தொண்டர்கள் அநேகமாக அன்புமணி பக்கம் செல்வார். ஆக செங்குத்து பதவி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.